விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் இணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்மஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல, மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் சட்டப்படி குற்றம் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது. ஆபாச படங்கள் பார்த்ததாக இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். இந்த கருத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த கருத்துக்கள், விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது மொபைலில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்ததாக சென்னை அம்பத்தூரை இளைஞர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த இளைஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சம்பந்தப்பட்ட இளைஞரை ஆஜராக சொல்லி அவரிடம் ஆபாச படங்களை அவரிடம் விசாரணை நடத்தினார். அப்போது அவர் ஆபாச படங்களை பார்த்ததாகவும் அதே சமயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பார்க்கவில்லை எனவும் தெரிவித்தார். ஆபாச படம் பார்க்கக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக கவுன்சிலிங் செல்ல விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து ஆபாச படங்களை, அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது என்பது சட்டப்படி குற்றமல்ல என்றும் அந்த படங்களை மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் குற்றம் என்றும் கூறி இளைஞர் மீதான அந்த வழக்கை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் 90களில் பிறந்தவர்கள், அதாவது 90s கிட்ஸ் எனப்படக்கூடியவர்கள் மது மற்றும் புகைக்கு அடிமையாக இருந்தார்களோ அதே போல இப்போது 2K கிட்ஸ் ஆபாச படங்களுக்கு அடிமையாகி உள்ளதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதற்காக அவர்கள் மீது பழி சொல்வதற்கு பதிலாக அவர்கள் இந்த பழக்கத்தில் இருந்து மீட்பதற்கு அறிவுரைகளை வழங்கும் அளவுக்கு சமூகம் பக்குவமடைய வேண்டும் எனவும் பள்ளிகளில் இருந்து இது சம்பந்தமாக அவர்களுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். ஒரு பொத்தானை அழுத்துவதன் மூலம் அனைத்து தரவுகளையும் எந்த தணிக்கையும் இல்லாமல் பெற வழிவகை செய்யக்கூடிய மொபைல் போன்ற தொழில்நுட்பங்களால் இந்த இளைய தலைமுறையினர் புதிய சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆபாச படங்கள் எளிதில் கிடைப்பதால் இந்த தலைமுறையினர் அதற்கு அடிமையாகி வருகின்றனர் என்ற ஒரு கவலையையும் நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். 10க்கு 9 சிறுவர்கள், இந்த 9 பேர் அந்த டீனேஜ் பருவத்தினர் இந்த ஆபாச படங்களை பார்ப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆபாச படங்களை பார்ப்பதனால உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதே போல உடல் ரீதியாகவும் இந்த 11 வயது குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் இணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்மஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.